பிரிவு தவிர்த்து ஓய்வு பணப்பயன்கள் பெற்று வழங்கப்படவில்லை என கோரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. அது துறை கருவூல கணக்குத்துறை ஆணையத்திற்கு 9/12/24 அன்று அனுப்பப்பட்டுள்ளது. இதுவரை பதில் பெறப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் மேற்கொள்கிறார் ஊரக வளர்ச்சித்துறை. அதுக்கப்புறம் போய் இப்போ ப்ரொபோசல் அமைச்சுக்கோங்க. சிபிஎஸ் வந்து ஆன்லைனில் தான் அனுப்புவாங்க. சிபிஎஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அனுப்புனீங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ மீட்டிங் வச்சு சொல்லி 9/12/24 போன மாதம் 2 மாதம் நீங்கள் ஆஃப்லைனில் அனுப்பியிருக்கீங்க. டிஏபிடி ஆஃபீஸ்லேருந்து இந்த இது அக்கௌண்ட்ஸ் பார்க்குற அந்த நம்பரை நீங்கள் ட்ரெஷரியில் பேசி எப்படி இதை ஆன்லைனில் அனுப்புறதுங்கிறத பார்த்து 1 வாரத்துக்குள்ளே திருப்பி ஆன்லைனில் 2015 ரிட்டையர் ஆகிருக்காரு சார். அது இன்னும் மிஸ்ஸிங் கிரெடிட் இருக்குன்னு 10 வருஷம் கழிச்சு எப்படி இவ்வளோ நாள் டிலே எப்படி ஏற்பட்டது? முதல் காரணம். 2வது காரணம் இந்த பேரில் அவங்க இறந்துட்டாங்க. ப்ரொபோசல் அனுப்பிச்சிங்களா? யார் பேரில் கொடுப்பாங்க? ப்ரொபோசல் வந்து அவங்களோட லீகல் வாங்கலாமா வாங்கலாம் சார். அதில் பிரச்சனை இல்லை. என்னோட ஒரே கன்சர்ன் வந்து 10 வருஷமா வந்து மிஸ்ஸிங் கிரெடிட் இருக்குது. அது ப்ரொபோசல் அனுப்பலைங்கிறது தான் அதுதான் வருத்தமாக இருக்குது. சரி சார். சரி, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். மிஸ்ஸிங் கிரெடிட் இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் நம்ம அதெல்லாம் அப்டேட் ஆகாம எத்தனை பேருக்கு இருக்கும்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இதெல்லாம் அப்டேட் ஆகாம இருக்கிறது எத்தனை பேருக்கு? ஆமா. சரி, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நம்மளுக்கு செக் பேமெண்ட் ஃபாலோ பண்ணா நமக்கு சரி, நம்ம என்ன செய்யலாம்? இதை முடியட்டும் சார். எனக்கு வந்து ஒரு முகாம் மாதிரி வச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா 1 மாதம் முழுக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா எடுத்து யார் யாருக்கு மிஸ்ஸிங் கிரெடிட் இருக்கோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு கலெக்ட் பண்ணி இந்த ஆஃபீஸில் உள்ள செலான் இதெல்லாம் வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் அதை பண்ணுவோம் சார். எத்தனையோ பேர் அப்புறம் ரிட்டையர் வேலை பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டோம். வேலை அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இப்போ நம்ம ரிட்டையர் ஆகி போகும்போது தான் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு யோசிப்போம். அப்போ நமக்கு இதை உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சிபிஎஸ் வணக்கம். வேலூர் மாவட்ட ஓய்வு பெற்ற சங்க தலைவர். இந்த மாதிரியான செயல்பாடில் பணிபுரியும் போது அவர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் பணிபுரிகிறாங்க. அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்துவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுடைய ஓய்வூதியத்திற்கு இந்த மாதிரியான 10 ஆண்டு 15 ஆண்டு அவர்களுக்கு அனுப்பப்படாமல் அவர் 15 வருஷம் ரிட்டையர் ஆகி 24 அனுப்பதாக தகவல் கொடுக்குறீங்க. 10 ஆண்டு வரையில் அதனுடைய நிலை என்ன? இதற்கு
இயக்குனர் அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் ஓய்வூதியர்களுடைய குறைகளை உடனுக்குடன் சரி செய்ய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2023ஆம் ஆண்டுக்கான நிலுவை மனு தொடர்பாக திருமதி பி. சப்பூர்ணா அவங்க ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் தணிக்கை அலுவலகத்தில் பேசுங்க, தெளிவா கேளுங்க. ஊராட்சி அமைப்பு கேட்கிறோம். வந்துட்டீங்களா? அடுத்தது